ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இறங்கியிருக்காங்க. கேம் பிட்வீன் ஸ்கார்பியன் 11 அண்ட் ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்கார்பியன் 11 டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. சூஸ் டு பவுல் அண்ட் ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வராங்க. வினோத் அண்ணா அண்ட் முத்து. ஸோ இந்த மேட்ச் முதல் இன்னிங்கோட முதல் ஓவரின் முதல் பந்துக்காக வெயிட்டிங். கைஸ் வெளியில் வந்துருங்க. ஸோ ஆன் ஸ்ட்ரைக் முத்து இருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் வந்து வினோத் அண்ணா நிற்கிறாரு. மற்றவங்க எல்லாம் வெளியில் வந்துருங்க. பவுண்டரியிலேருந்து வெளில வந்துருங்க ப்ளீஸ். விஷால் வெளில வந்துரு. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன் ஸ்ட்ரைக் முத்து இருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் வினோத் அண்ணா. அண்ட் இந்த ஓவரோட முதல் இன்னிங்கின் முதல் ஓவரில் முதல் பந்து மகி வந்திருக்காரு ஸ்கார்பியன் 11லேருந்து. ஸோ த ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரம் மகி. க்ளீனாக போயிருக்கு. பின்னாடி டைரெக்டாக க்ளீனாக போயிடுச்சு. ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கார்பியன் 11. மீண்டும் அவுட் அப்பீல் நம்ம அம்பையர் கிட்ட கேட்டுடலாம். நோ நோ நாட் அவுட். ஓகே, ஒரு நல்ல அப்பீல் இது. பட் அது நாட் அவுட்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பால் மீண்டும் 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 அவுட் அப்பீல் இல்லை. மூணாவது டாட் கண்டினியூவஸா. வாவ், நல்ல ஒரு பால், நல்ல ஒரு த்ரோ. ஒரு சிங்கிளுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா இதுவும் டாட் பால் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. தட்டி விட்டுருக்காருங்க. தட்டி விட்டு ஓட ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா ஸ்கார்பியன் 11 பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிளையும் லெக் பை. ஒரு லெக் பை பால் இது. பட் ஒரு டாட் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. வைட் சைன். ஒரு கடைசி பால், இந்த ஒரு கடைசி பால் ஒரு வைட் கொடுத்திருக்காங்க ஸ்கார்பியன் 11. வாவ், நல்ல ஒரு பண்ணுங்க. ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. ஒன்லி ஒன். ஒரே ஒரு வைடுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் எடுத்திருக்காங்க இப்போ வரைக்கும் ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ். 1 for no loss at the end of 1 over. ஃபர்ஸ்ட் பவர் பிளே 2 ஓவரோட முதல் ஓவர் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு பவர் பிளே தான் இருக்கு. ஸோ பவர் பிளேவின் இரண்டாவது ஓவர், இதான் ரெண்டாவது ஓவர் தான் பவர் பிளே முடியுது இதோட. ஸோ கண்டிப்பாக ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அவங்களால இந்த ஓவரில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர் கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்த டிசைடருக்குள்ளே போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், குவாலிஃபயருக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ இந்த மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரெண்டு டீமுக்குமே. ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருள் இந்த ஓவர் போட வந்திருக்காரு ஸ்கார்பியன் 11ல இருந்து.
தட்டி விட்டுருக்காருங்க, மேல போயிருக்கு, கேட்ச் ஆகி நோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, கையில இருந்து ஸ்லிப் ஆகி ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா ஒரு பெரிய விக்கெட் போயிருக்கும் ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. ஸோ ஒரு சின்ன ஸ்லிப், பட் தட் இஸ் ஃபைன். ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் தான் கொடுத்துருக்காங்க ஸ்கார்பியன் 11. இதனால யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு சிங்கிள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. வாவ், ஒயிட் சைன், ஒயிட் பாலுங்க, இது ஒரு வைடு கொடுத்துருக்காங்க ஸ்கார்பியன் 11. ஐ மீன் வைடு இல்ல, அப்பீல். ஜஸ்ட் சேஸ் பண்றாங்க, ஒரு பவுண்டரி தடுக்கப்பட்டது. ஒரு சிங்கிள் மட்டும்தான், ஒரு பவுண்டரி ஸ்டாப் பண்ணிருக்காங்க, ஒரு சிங்கிள் கொடுத்துருக்காங்க. தட்டி விட்டுருக்காருங்க, நேரா போகுது, அங்க ஃபீல்டர் இருக்காங்க, ஒரு பவுண்டரி தடுத்துட்டாங்களா? எஸ், தடுத்துட்டாங்க. ஒரு பவுண்டரி தடுத்து ஒரு சிங்கிள், 2 ரன் எடுத்திருக்காங்க. சிங்கிள் போயிட்டு ட்ரை பண்ணி இன்னொரு பவுண்டரி போனதுனால, மீன் பவுண்டரி போகாத தடுக்கிறதுனால இன்னொரு ரன், மொத்தம் 2. தட்டி விட்டுருக்காருங்க, மேல போயிருக்கு. அப்பா, தேவைப்பட்ட ஒரு 6ங்க ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு, இது தேவைப்பட்ட ஒரு 6 கிடைச்சு அடிச்சு தூக்கி இருக்காங்க அவங்க டீமுக்காக வினோத் அண்ணா. ஸோ அடுத்த பந்து இதே எக்ஸைட்மெண்ட், இதோட கான்ஃபிடென்ஸோட, ஸோ அடுத்த பந்தை இது நோக்குறாங்க நம்மளோட ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ். தட்டி விட்டுருக்காரு அகைன், இந்த பால பவுண்டரி லைன் நோக்கி போதா? இல்ல, தடுத்துட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் இது. ஆக்சுவலி ஓவர் முடிஞ்சிருச்சுங்க, பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 13, 13 ஃபார் நோ லாஸ். லக்கிலி ஜெனியன் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஒரு விக்கெட் போல. ஆல்சோ 12 ரன் எடுத்திருக்காங்க இந்த ஒரு ஓவர்ல மட்டுமே. 12 ரன், நல்ல ஒரு கம்பேக் இது. இன்னும் 6 ஓவர் இருக்கு. ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸை இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கும், அவங்களோட இன்னொரு எஃபோர்ட் அண்ட் பொட்டன்ஷியலை காட்டுறதுக்கும் இன்னும் 6 ஓவர், 36 பால் இருக்குங்க. ஸோ 3வது ஓவரின் முதல் பந்து மகி போட வந்திருக்காரு. ஸ்மூத்தா போயிருக்குங்க, நல்ல ஒரு பந்துங்க, கிரேட் த்ரோங்க இது. ஃபாஸ்டா நல்லா போட்டிருக்காரு மகி. ஸோ அடுத்த பந்து, அப்பா ஒரு சின்னதா நல்ல ஒரு ஷாட் ட்ரை பண்ணாரு வினோத்தனா, பட் ஆனால் அது ப்ராப்பரா வரல. பட் ஸ்டில் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ். லெக் பாய்ல ஒரு சிங்கிள். ஸோ அடுத்த பந்து தட்டி விட்டுட்டு ஓடுறாங்க. பவுண்டரி போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்கே நம்ம ஃபீல்டர்ஸ் அதை ஈஸியாக பிளாக் பண்ணி
ஒரே ஒரு சிங்கிளுக்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பந்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஆன் ஸ்ட்ரைக்கில் வினோத் அண்ணா. தட்டி விட ட்ரை பண்ணாரு. எஸ், ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்கார்பியன் 11 ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். வினோத் அண்ணாவை விக்கெட் எடுத்து அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டை ரெஜிஸ்டர் பண்றாங்க ஸ்கார்பியன் 11. முதல் விக்கெட் ஆஃப் ஸ்கார்பியன் 11 வெர்சஸ் ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபார் ஸ்கார்பியன். ஓகே, அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க. நியூ பேட்ஸ்மேன் மனோஜ் உள்ள வராரு. நியூ பேட்ஸ்மேன் மனோஜ் உள்ள வராரு. லாஸ்ட் மேட்ச்ல இவரோட நல்ல ஒரு பிளே இருந்துச்சு, நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டு நல்ல நல்ல ஸ்கோர்ஸ் கொடுத்துருந்தாரு மனோஜ். ஸோ இந்த மேட்ச் உள்ள வராரு. இந்த மேட்ச்ல அவரால் டீமுக்கு என்னென்ன கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் அண்ட் எஃபோர்ட் கொடுத்து டீமோட ஸ்கோர் லிஃப்ட் பண்ணுறாருன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்த பந்து ஃப்ரம் மகி டு மனோஜனா. ஸ்மூத்தா ஒரு டேப் பண்ணியிருக்காரு, ரன் அவுட்டுக்கான ட்ரை. இன்னும் அதுக்குள்ள வந்து ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அடுத்த பந்து ஆன் ஸ்ட்ரைக்ல இப்போ முத்து நிற்கிறாரு. ஸ்கூப் ட்ரை பண்ணியிருக்காரு, பட் ஆனால் ஒரு சின்ன தட்டி விட்டுட்டு ஒரு சிங்கிள் எடுக்க பால் அங்கேயே தாங்க நிற்கிது. அதனால ஒரு சிங்கிள் அழகாக எடுத்துட்டாங்க, ஒரு லெக் பாய். அண்ட் எண்ட் ஆஃப் திஸ் ஓவர் 17-1. 17 ரன் எடுத்திருக்காங்க, ஒரே ஒரு லாஸ். இந்த ஓவர்ல வெறும் 5 தான் கிடைச்சிருக்கு. மூணாவது ஓவர்ல 4 கிடைச்சிருக்கு. ஓகே, கரெக்ட் தான். மொத்தம் 17. ஸோ இந்த ஓவர் போட வந்திருக்காரு விமல் ஃப்ரம் ஸ்கார்பியன் 11. நல்ல ஒரு பந்து, ஆனா அது வைடு, அகலப்பந்தா போட்டிருக்காரு. The next ball from Scorpion 11 Vimal to Genuine Properties Muthu. நல்ல பாலுங்க, இதுவும் நல்ல பாலு, ஆனா இதுவும் வைடு. ஒயிட் சைன் தான் கொடுத்துருக்காரு நம்ம அம்பையர். ஒரு சின்ன ஃபீல்டிங் மாடிஃபிகேஷனோட அடுத்த பந்து ஃப்ரம் விமல். கிளீன் போல்டுங்க, நேரா போய் ஸ்டெம்பில் பட்டுச்சு, கிளீன் போல். முத்து ஃப்ரம் ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸை வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்கார்பியன் 11. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் உள்ள வராரு K7 ஃப்ரம் ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ். நல்ல ஒரு கேம் தான், பட் ஆனால் நம்ம ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸு கொஞ்சம் டஃப் கொடுத்து ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறாங்க தான் ஸ்கார்பியன் 11. பட் ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கும் சளைச்சவங்க இல்லை அப்படின்றது நம்ம லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தோம். இதே மாதிரி ஆரம்பித்தாங்க, பட் ஆனால் அந்த ரொம்ப ஒரு கம்மியான ஸ்கோரே வந்து அவங்க பீட் பண்ண விடலை. மோர் தென் ஹாஃப் ஸ்டாப் ஆயிடுச்சு.
மோர் தென் ஹாஃப்லேயே வந்து வின் பண்ணியிருக்காங்க ஜெனுவன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதையும் அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா ரெண்டுமே அந்தளவுக்கு டஃப் கொடுக்குற டீம் தான். நியூ பேட்ஸ்மேன் K7 ஆன் ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாரு. ஸோ விமல் போலர் வந்து அடுத்த பந்து ரெடியாக இருக்காரு. ஸோ த நெக்ஸ்ட் பால் ஃப்ரம் விமல். நல்ல ஒரு பால், செம்ம ஃபாஸ்டான ஒரு டெலிவரி, நல்ல கைக்கு போச்சு பாருங்க, கீப்பர் கையிலே போயிடுச்சு டைரெக்டா. அப்படி ஒரு பால் அது. ஸோ த நெக்ஸ்ட் பால் சேமுங்க, அதே மாதிரி ஒரு பால். ஆனா இது வந்து டைரக்டா வந்து கைக்கு போனதோட ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்கு. நல்ல ஒரு விக்கெட், அகைன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க நம்ம டீம் ஸ்கார்பியன் 11 K7 ஃப்ரம் ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்த பேட்ஸ்மேன் விஸ்வா உள்ள வராரு. நியூ பேட்ஸ்மேன் விஸ்வா உள்ள இருக்காரு, ஆன் ஸ்ட்ரைக்ல விஸ்வா. அண்ட் இந்த ஓவரோட விமல் அவரே கண்டினியூ பண்றாரு, ஏன்னா இந்த ஓவர் இன்னும் முடியலங்க, அதுக்குள்ள 2 விக்கெட் எடுத்துட்டாரு விமல். ஸோ ஆன் ஸ்ட்ரைக் விஸ்வா, போலர் விமல். நெக்ஸ்ட் பால் ஒரு சின்ன டேப், எந்த ஒரு எஃபர்ட் ரொம்ப வந்து எஃபர்ட் போடாம சின்னதா ஒரு டேப் வச்சு ஒரு சிங்கிளோட எடுத்திருக்காங்க. இப்போ ஆன் ஸ்ட்ரைக்ல நம்ம மனோஜ் இருக்காரு. மறுபடியும் ஒரு அவுட் அப்பீல், பட் நோ, ஒரு சிங்கிள் தாங்க, லெக் பை, ஒரு லெக் பை, பட் ஆனால் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ட்ரைங்க, இன்னும் கொஞ்சம் மிஸ், கொஞ்சம் ஸ்லிப், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல வந்து ஒரு விக்கெட் கிடைச்சிருக்க வேண்டியது, பட் ஒரு சிங்கிளோட முடிச்சிருக்காங்க அந்த பால் ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ த நெக்ஸ்ட் பால் அதே மாதிரி ஒரு ஸ்மூத்தா ஒரு தட்டி விட்டு ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. டபுள்கான ட்ரைல ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஃபார் ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, 4 ஓவர், ஓகே 4 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. 22க்கு 3, 22 ஃபார் 3. ஒரு ஓவர்ல 2 பேக் டு பேக் 2 வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்கார்பியன் 11. நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கார்பியன். லாஸ்ட் 2 ஓவர்ல மட்டுமே 3 விக்கெட். இன்னும் 4 ஓவர் இருக்கு. நம்ம ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பா நல்ல ஸ்கோர் கொடுத்தாகணும், ஏன்னா நம்ம 22ல தான் இருக்கோம். அஃப்கோர்ஸ் வி நோ 2 டீமும் நல்ல ஒரு டஃப்பான டீம் தான். நல்ல ஒரு ஸ்கோர் வச்சாலும் அதை பீட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க டஃப் கொடுப்பாங்க நமக்கு தெரியும். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான நம்ம ஸ்கோர் கொடுத்தே ஆகணும் அடுத்த ஒரு 4 ஓவரில். அதை நல்லா டிஃபீட்டும் பண்ணி ஆகணும் ஸ்கார்பியன் 11 நெக்ஸ்ட் 4 ஓவர்ஸில். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 டீமும் ஹடில் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கார்பியன் 11 பிரேக் முடிச்சுட்டாங்க. கெட்டிங் பேக் டு தேர் ஃபீல்டிங் பொசிஷன். அண்ட் ஸ்கார்பியன் வந்துட்டு இருக்காங்களா? எஸ், ஜெனுவன் ப்ராப்பர்ட்டி அவங்களும் வந்து நம்ம பிளேயர்ஸ் அவங்க பொசிஷன்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ
ஐந்தாவது ஓவரின் முதல் பந்து. கார்த்தி அஞ்சாவது ஓவர் போட வந்திருக்காரு. கார்த்தி ஃப்ரம் ஸ்கார்பியன் 11. ஆன் ஸ்ட்ரைக்ல விஸ்வா இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்ல மனோஜ். ஒரு சின்ன கேட்ச் மிஸ்ஸுங்க, பின்னாடி போயிடுச்சு. அதுக்குள்ள ஒரு சிங்கிள் வந்துட்டாங்க ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். ஆன் ஸ்ட்ரைக்ல மனோஜ் இருக்காரு. நல்ல ஒரு பவுலருங்க கார்த்தி. ஸோ லாஸ்ட் மேட்சஸ்லையுமே நான் பார்த்தோம், நேற்றும் பார்த்தோம், நல்ல ஒரு ஓவர், நல்ல ஒரு பால்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. வாவ், வைட் சைன், ஒரு வைட் பந்து இது. The next ball from Karthi. கிளீன் போல்டுங்க, நேரா போய் ஸ்டெம்ப்ல தட்டுச்சு. இன்னொரு விக்கெட் எடுத்துட்டாங்க ஸ்கார்பியன் 11 ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ. நல்ல ஒரு ஸ்டார்ட் இது ஸ்கார்பியன் 11க்கு. பேக் டு பேக் விளையாடாலும் அந்த ஒரு எனர்ஜி லெவல் குறையாம விளையாடிட்டு இருக்காங்க ஸ்கார்பியன் 11. நெக்ஸ்ட் உள்ள வராரு நியூ பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ், ராஜேஷ் ப்ரோ. மனோஜ் விக்கெட் எடுத்த ஒரு ஆர்வத்துல ஸ்கார்பியன் 11 இருக்காங்க. ஸோ அடுத்த பந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆன் ஸ்ட்ரைக்ல வந்து ராஜேஷ் ப்ரோ அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல வந்து விஸ்வா இருக்காரு. கார்த்தி அவரோட போலிங் கண்டினியூ பண்றாரு இந்த ஓவரோடது. இல்லை, ஒரு டாட் பால் இது. தட்டிட்டாருங்க, நல்லா ஸ்மூதா சின்னதா தட்டி விட்டுருக்காரு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்புக்காக ஒரு சிங்கிள் அதே மாதிரி எடுத்திருக்காங்க. இன்னொன்று ட்ரை பண்ணாங்க, அதுக்குள்ள வந்து ஃபீல்டர் கிட்ட பால் மாட்டிக்கிச்சு. ஸோ அது வர கேப்ல ஒன்று தான் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் பால் ஆன் ஸ்ட்ரைக்ல விஸ்வா. நல்ல ஒரு ட்ரைங்க, நல்ல ஒரு ஸ்விங்குக்கு ட்ரை பண்ணாரு. ஆனால் அது பால் ஜஸ்ட் மிஸ்ல ஓடிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் டெலிவரி இருந்துச்சு இந்த பால்ல. சின்னதா ஒரு டேப்புங்க, ஒரு ரன்னுக்கான முயற்சியில தட்டி விட்டாரு. ஆனா அது ஒரு டாட் பாலா முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஓவரை ஒரு டாட்டோட முடிச்சிருக்காங்க நம்ம ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். 25 for 4. இந்த ஓவரில் வெறும் 3 ரன்னு தான் கிடைச்சிருக்கு. 5 ஓவர் முடிஞ்சிச்சு, இன்னும் 3 ஓவர் இருக்கு. இன்னும் 18 பந்துகள் பேலன்ஸ் இருக்கு ஃபார் ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட டார்கெட் ஸ்கோரை ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ராஜேஷ் அண்ணா இப்போ ஆன் ஸ்ட்ரைக்ல நிக்கிறாரு. போலர் அருள் வந்திருக்காரு இந்த ஓவரோட முதல் பந்தை போடுறதுக்கு. ஆறாவது ஓவரின் முதல் பந்து. ட்ரை பண்ணாருங்க, நல்ல ஒரு ஸ்விங் ட்ரை பண்ணாரு. பட் ஆனா பால் வந்து அவ்வளோ ஈஸியா மாட்டல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்டான ஒரு பால், ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்திருக்காங்க.
மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க. 4ஆ 6ஆ என்னன்னு பார்க்கலாம். காத்த வெட்டிட்டாரு அம்பையர். ஒரு 4 பவுண்டரி போயிருச்சு இந்த பால். நம்ம ஜிலன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு நல்ல லிஃப்ட் பண்றதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஒரு 4 எடுத்திருக்காங்க. பட் ஒரு நல்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இன்னும் இதே மாதிரி நிறைய பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் நமக்கு தேவைப்படுது. நல்ல ஒரு பவுண்டரிக்கு அப்புறமா அடுத்த பந்து ஆன் ஸ்ட்ரைக்ல விஸ்வா இருக்காரு. மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆனா ஃபீலர் கையில போகுமா எப்படி? இல்ல, ஃபீலர் கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுச்சு. பட் ஒரு பவுண்டரி தடுத்துட்டாங்க. ஒரு பவுண்டரி போயிருக்க வேண்டிய வாய்ப்பை தடுத்து திரும்பவும் வந்து இன்னொரு சிங்கிள் எடுக்க ட்ரை பண்ணாங்க. இல்ல, 2 எடுத்திருக்காங்க. 3ஆவதுக்கான ட்ரை நாட் சக்சஸ்ஃபுல். பட் ஸ்டில் ஒரு 2 எடுத்திருக்காங்க. ஒரு பவுண்டரி ஸ்கார்பியன் தடுத்திருக்காங்க. ஒரு 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பால் அது. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிருந்துச்சுன்னா ஒரு மேக்ஸிமம் கிடைச்சிருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் பால் திரும்பவும் தட்டி விட்டுருக்காருங்க. நேரா போயிருச்சு. ஃபீலரை தாண்டி நேரா போய் ஒரு பவுண்டரி, ஒரு நல்ல பவுண்டரி கொடுத்துருக்காங்க. அகேன் நல்ல கேப் பார்த்து அடிச்சிருக்காங்க. ஃபீலர் இல்லாத இடத்துல ஃபீலர்ஸ் வர்றதுக்குள்ள தாண்டி போயிருச்சுங்க பால். நல்ல ஒரு ஆள், நல்ல ஒரு பால், நல்ல ஒரு ஸ்விங், நல்ல ஒரு பவுண்டரி, தேவைப்பட்ட பவுண்டரி இது டீமுக்கு. ஒரு நல்ல லிஃப்ட் அண்ட் நல்ல ஒரு விஷயத்த, நல்ல ஒரு லிஃப்ட் அப் கொடுக்கறதுக்கான ஒரு ஷாட். ஸோ அடுத்த பாலுக்கான நேரம். ஸோ டாட் பாலுங்க இது. ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்விங்கு. ஆனா இது ஒரு நல்ல வைட் பால். பால் நல்லா போயிருக்குங்க. ஆனா ஒரு வைடா மாறிடுச்சு இது. ஃபோர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஃபீல்டர் இருந்தாங்க, அதை பிளாக் பண்ணிட்டாங்க. வைட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர். வைடு கொடுத்துருக்காங்க ரன்னோட. ஸோ ஒரு வைடுக்கு அப்புறமான ஒரு பால் இது. நெக்ஸ்ட் பால் from அருள் to ஜிலன் ப்ராப்பர்ட்டிஸ் ராஜேஷ் அண்ணா. ஃபீல்டிங்கில் ஒரு சில கஸ்டமைசேஷனோட அடுத்த பாலை போடுறாங்க. நல்ல ஒரு ஸ்விங், நல்ல ஒரு த்ரோ, ஃபாஸ்டான டெலிவரி. இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க ஒரு டாட்டோட. for 4. 14 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் 25ல இருந்தாங்க கடைசி ஓவர்ல. இந்த ஒரு ஓவர்ல மட்டுமே 14 ரன் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு லிஃப்ட் அப் அது ஸ்கோர். நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. 39. 4 விக்கெட் இருந்தாலும் 31 ரன்கள் அடிச்சிருக்காங்க இந்த ஒரு ஓவர்ல. இன்னும் 12 பால் இருக்குங்க. 12 பால்ல இன்னும் நிறைய வந்து ஒரு ஓவர்ல நம்ம 14 அடிச்சோம். இன்னும் 12 பால் இருக்கு. 2 ஓவர் இருக்கு. இன்னும் நிறைய வந்து ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஜிலன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இருக்கு. அதே நேரத்தில் அந்த ஸ்கோர் எடுக்க விடாம பண்றது நல்ல பொட்டன்ஷியல் நம்ம ஸ்கார்பியன் 11க்கும் இருக்கு. ஸோ யாரு எந்த மாதிரி விளையாடி எதை எப்படி கொண்டு போறாங்கன்றது இன்னும் ஒரு 12 பால்ல பார்த்துடலாம். ஸோ 7வது ஓவர் போட வந்திருக்காரு விமல்.
ஆன் ஸ்ட்ரைக்ல விஸ்வா இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்ல ராஜேஷ் ப்ரோ இருக்காரு. நேரா தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆனா அங்க ஃபீல்டர் இருக்காரு, ஃபீல்டர் கிட்ட போயிடுச்சு. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. கேப் பார்த்து அடிக்க ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் அங்கே இந்த ஃபீல்டர் கிட்டே போயிடுச்சுங்க. ஸோ அடுத்த பால்காக ரெடியாக இருக்காரு ஆன் ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் ப்ரோ. ஸோ த நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்ட்ரைக்குங்க. ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க ஸ்கார்பியன் 11. ஒரு பெரிய ஓவர் கொடுத்த ஒரு பிரேக் அப்புறமா ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க ஸ்கார்பியன் 11. ராஜேஷ் ப்ரோவா ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து இன்னொரு விக்கெட் இழக்கிறாங்க ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நியூ பேட்ஸ்மேன் உள்ள போறாரு ஜான்சன். நேரம் எடுத்து அடிச்சிருக்காருங்க. ஆனா வந்து அது பவுண்டரி லைன் கிட்ட போல, காரணம் ஃபீல்டர்ஸ் பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. ஆன் ஸ்ட்ரைக் வந்துட்டாரு விஸ்வா. நல்ல ஒரு ஸ்விங் ட்ரை பண்ணாரு. தட்டி இருந்தா பின்னாடி கேப்ல வந்து மேல போயிருக்க சான்சஸ் இருந்தது, பட் ஆனால் அது ஒரு டாட்டா முடிஞ்சிருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் பால் சிங்கிளா ஒரு டேப் பண்ணி ஸ்லோவா பாலை உருட்டி விட்டு ஒரு சிங்கிள் எடுத்து அதை டபுளா மாத்த கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன ஸ்லிப்ல ரன் அவுட்டை மிஸ் பண்ணிருக்காங்க ஸ்கார்பியன் 11. ஏன்னா வந்து அந்த ஒரு பால் கையில கிடைச்சா நிறைய வந்து ரன் அவுட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. அதை விட்டுட்டு ஒரு 2 ரன் கொடுத்துருக்காங்க ஸ்கார்பியன் 11. சான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ். இல்ல, டாட் பாலோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. 7வது ஓவர் முடிவில் 43 for 5. 43க்கு 5. இந்த ஓவர்ல 4 ரன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் 8வது ஓவர் போட வந்திருக்காரு கார்த்தி. நல்ல ஒரு பால், நல்ல வேகமா போயிருக்கு. வைடுக்கான வாய்ப்பா இல்ல, வைடு பந்தலாம் இல்ல. தூக்கி அடிச்சிருக்காருங்க மேல. நல்லா பேட்டோட சென்டர்ல பட்டு ஒரு மேக்ஸிமம் எடுத்துட்டாங்க ஜெனுவன் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு நல்ல ஒரு ஸ்கோர், நல்ல ஒரு மச் நீடட் மேக்ஸிமம். இது பால் நேரா போய் மேல போய் விழுதுங்க. நல்ல ஒரு பேட்ல பட்டு செம்ம ஒரு ஷாட், நல்ல ஒரு ஹைட் கொடுத்துச்சு. நல்ல ஒரு ஸ்கோர். So the next ball
அகேன் அது ஒரு ட்ரை பண்ணாரு, ஆனா ஒரு வைடு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஓவர்ல ஒரு நல்ல ஒரு மேட்ச் கொடுத்துட்டு இருக்காங்க. நேரா எடுத்து அடிச்சிருக்காருங்க. ஆனா அங்க ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, அவங்களை தாண்டி ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங்னால 4 போக வேண்டியது. நல்ல வேலை தடுத்துட்டாங்க. 2 ரன், ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங்னால 2 ரன் கிடைச்சிருக்கு. பட் ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இது ரொம்ப மச் நீடட். அடுத்த பந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் மட்டும் நடக்குது ஃபீல்டிங்ல. சேம் ட்ரைங்க, அதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் பட்டன் தான் இன்னும் ஒரு 6 ஒரு பவுண்டரி கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருந்தது. பட் நல்ல கேம் இது, நல்ல ஒரு லிஃப்ட் அப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் தட்டி விட்டுருக்காருங்க, நேரா போகுது பவுண்டரி லைன் கிட்ட. ஆனா ஃபீல்டர்ஸ் இருந்தாங்க, பிடிச்சிட்டாங்க. ஒரு ரன் அவுட், ஒரு ரன் அவுட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. ரன் அவுட்டோட ஜான்சனோட ரன் அவுட் எடுத்துட்டாங்க. இப்போ மதன் உள்ள இறங்குறாரு. நல்ல ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஓவர்ல. நல்ல ஒரு பிளான் பண்ணி ஒரு பிளேயர் அனுப்பி ஒரு ஸ்கோர் வந்து லிஃப்ட் அப் பண்ணியிருக்காங்க டீம் ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க, மேல போயிருக்கு, பவுன்ஸ் ஆகி கீழே பட்டு பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. ஒரு டபுள். எஸ், ஒரு டபுள் கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள் 3 ஓகே 2+ விக்கெட். 2+ விக்கெட்டோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் வித் தி ஸ்கோர் ஆஃப் 55 அடிச்சிருக்காங்க ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ். 7 விக்கெட் இழப்புக்கு 55. நல்ல ஒரு டார்கெட் இது. and this is what expected. and Scorpion 11க்கு 56 டார்கெட். 56 அடிச்சாங்கன்னா Scorpion 11 டைரக்டா குவாலிஃபை ஆறாங்க. இல்ல ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்து குவாலிஃபயருக்குள்ள போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது 2 டீமுக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான மேட்சுங்க. 2 டீம்ல யார் வேணா குவாலிஃபைஸ்குள்ள போக வாய்ப்பு நிறைய இருக்கு. அது எந்த டீம் வின் பண்றாங்கிறத பொறுத்து அந்த வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கும். ஸோ ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபீல்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஸ்கார்பியன் 11 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க, டைம் இல்ல. அம்பையர்ஸ் கொஞ்சம் உள்ள போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க அங்க இருக்கிற டீம் கொஞ்சம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் சொல்லிடுங்க. சொல்லணும். ஸோ உள்ள வந்து டீம் ஹடல் ஒரு சின்ன ஃபார்மேஷன்ல இருக்காங்க டீம் ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ். பவுண்டரி லைனுக்கு வெளியில ஸ்கார்பியன் 11 ஹடல்ல இருக்காங்க. நல்ல ஒரு கேம் இது ஆக்சுவலி. ரெண்டுமே ரொம்பவே டஃப்பான ஒரு டீம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே இல்லை. ஆப்வியஸ்லி இருக்கிற எல்லாருமே அடுத்த ஒரு டஃப்பான டீம் தான். நெக்ஸ்ட் மேட்ச், ஆமாம் இன்னும் அடுத்த ஒரு மேட்ச் இருக்கு இல்லைங்க, அதுக்கான டீம் எஸ்எஸ்கே vs விஎன்பி பிரதர்ஸ். ஸோ எஸ்எஸ்கே கேப்டன் அண்ட் விஎன்பி பிரதர்ஸோட கேப்டன் வந்து ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம், பிகாஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளேயர்ஸோட ரெடியாக இருக்கணும். விஎன்பி பிரதர்ஸ் கேப்டன், எஸ்எஸ்கே கேப்டன், டீம் எஸ்எஸ்கே கேப்டன் இருக்கீங்களா? விஎன்பி பிரதர்ஸ் கேப்டன் இருக்கீங்களா? யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க.
கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. இந்த ஓவர் முடிஞ்சதுக்குள்ள மீன் இந்த இன்னிங் முடியறதுக்குள்ள டீம் ரெடியா இருக்கணும். ஓவர் முடிஞ்ச உடனே டீம் உள்ள வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டன், சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, பார்த்துட்டேன். ஃபீல்டர்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. ஸ்கார்பியன் 11 பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. பிளேயர்ஸ் கொஞ்சம் வெளியில வந்துருங்க பவுண்டரி லைனை விட்டு. விஎன்பி பிரதர்ஸ் கேப்டன் கொஞ்சம் வரீங்களா? ஆல்ரெடி எஸ்எஸ்கே வந்துட்டாங்க. வந்துட்டு இருக்காங்களா வராங்களான்னு தெரில. கொஞ்சம் வந்துருங்க. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி டாஸ் போட்டுடலாம். உங்களுக்கும் போதுமான டைம் கிடைக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஹடில் போடுறதுக்கோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ டைம் இருக்காது. சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்கிறதுக்குள்ள உங்களுக்கு 8 இன்னிங் 8 ஓவர் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அடுத்த இன்னிங்ஸ் பிட்வீன் ஸ்கார்பியன் 11 அண்ட் ஜெனுன் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டார்ட் ஆக போது. பிரவீன் அண்ட் அருள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காங்க. பிரவீன் ஆன் ஸ்ட்ரைக், அருள் நான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ரெண்டாவது இன்னிங்கோட ஃபர்ஸ்ட் ஓவரின் ஃபர்ஸ்ட் பால் போட வந்திருக்காரு விக்ரம். So the first ball. தூக்கி அடிச்சிருக்காருங்க மேல. ஃபர்ஸ்ட் பால் போயிருக்கு, மேல போயிடுச்சா? 4 பவுண்டரி மேக்ஸிமம் இல்லைங்க, காத்த விட்டுட்டாருங்க அம்பையர். ஸோ வந்து 4 போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் வந்து ஸ்கார்பியன் 4 அடிச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் 4 ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஓகே, போல்டுக்கான அப்பீல் இல்லையாம்பா, நோ போல்டு. அம்பையர் சைன் காட்டிட்டாரு. ஸோ த மேட்ச் கண்டினியூஸ் வித் த சேம் பேட்ஸ்மேன். த நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு ஸ்ட்ரைக்குங்க, நல்ல ஒரு பால். ஒரு சிங்கிள் மட்டுமே கொடுத்துருக்கு ஒரு பால். ஒரு சின்ன கேட்ச் மிஸ் ஆயிடுச்சுங்க. கை சின்ன மிஸ் ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் மிஸ் ஆகி ஒரு அவங்களோட விக்கெட்டை வந்து லூஸ் பண்றாங்க ஜெனுன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்கார்பியன் 11ஓட நல்ல ஒரு ஸ்பின், நல்ல ஒரு பால். ஸோ த நெக்ஸ்ட் பால். தூக்கி அடிச்சிருக்காருங்க மறுபடியும் பாலோட. எஸ், கேட்ச் பண்ணிட்டாங்க.
ஒரு பவுண்டரி தடுக்கப்பட்டது. ஒரு சிங்கிள், ஒரு பவுண்டரி தடுத்து ஒரு சிங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்த பந்துக்கான நேரம் வாங்க, நேரா போயிடுச்சுங்க. பின்னாடி கீப்பர் கையில போயிடுச்சு. ஓவரும் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. முதலாம் ஓவர் முடிவில் 7-7 நோ லாஸ். எஸ்எஸ்கே விஎன்பி கேப்டன்ஸ், ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன், கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குன்னு பாக்குறேன். போத் டீம் கேப்டன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஸோ அடுத்த ஓவருக்காக எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு கேசவன். ஸோ இரண்டாவது ஓவரின் முதல் பந்து, இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு ஸ்மால், ஒரு சின்ன, ஒரு ஸ்மூத்தான டாப்புங்க. பாலை கீழே உருட்டி விட்டு ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்திருக்காங்க ஸ்கார்பியன் 11. அடுத்த பந்து ஆன் ஸ்ட்ரைக்ல அருள் இருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, மேல போயிடுச்சு. ஆனா கையில பிடிச்சு சேவ் பண்ணிருக்காங்க ஒரு 4. நல்ல ஒரு சேவ் ஃபீல்டர்ஸ். 2 ரன் மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சேவ் இது. ஆக்சுவலி ஒரு 6 இல்லைன்னா ஒரு பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காங்க ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ். சூப்பரான ஒரு சேவுங்க ஃப்ரம் கீப்பர் அகேன். ஒரு டாட், ஒரு சிங்கிள ஒரு டாட்டா முடிச்சிருக்காங்க. தட்டிருக்காருங்க நல்லா. ஒரு கிளீன் பவுல்டுக்கான டைம். ஆனா போல் ஆச்சா இல்லையா அம்பையர் ஜி? எஸ்எஸ்கே ப்ரோ கார்த்திதோ வந்துட்டாரு. ஒரு கிளீன், ஒரு போல்டுக்கான அப்பீல் இருக்கு. ஒரு ரன் அவுட் இருக்கா இல்லையா அம்பையர் ஜி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. மீன்வைல் இங்க விஎன்பி பிரதர்ஸ் அண்ட் எஸ்எஸ்கேவோட கேப்டன்ஸ் இருக்காங்க. அவுட். தேர்ட் அம்பையர் ரிவ்யூ. எஸ், ஒரு விக்கெட்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் அம்பையர். நம்ம அம்பையர்ஸ் டிசிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களோட முதல் விக்கெட்டை எடுத்துட்டாங்க. முதல் விக்கெட்டை எடுக்கிறாங்க ஸ்கார்பியன் 11. அருள் அவரை விக்கெட் எடுத்து அடுத்து மகி உள்ள வராரு. சேம் டைம் இங்க நெக்ஸ்ட் மேட்ச் எஸ்எஸ்கே வெர்சஸ் விஎன்பி பிரதர்ஸோட மேட்சுக்கான டாஸ் இங்க போட்டுட்டு இருக்காங்க. யாரு வின் பண்ணாங்க? எஸ்எஸ்கே டாஸ் வின் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்கே கொஞ்சம் டெசிஷன் நீங்க சீக்கிரமா எடுத்துட்டு சொல்லிருங்க.
விஎன்பி பிரதர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிடுவாங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்த பால் நல்லா முட்டு போட்டு ஒரு பால் நல்ல ஒரு டாப் பண்ணியிருக்காரு. பால் பக்கத்தில் ஸ்லோவாக போயிட்டு இருந்த கேப்பில் ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. இது ஒரு லெக் பை. ஓகே, அடுத்த பந்து நல்ல ஒரு ஸ்பின் ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஒரு கிளீன் பவுலுக்கான நேரம், நிறைய ஃபீல்டர்ஸ் அதுக்கான ஒரு ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணாங்க ஃபீல்டர்ஸ். பட் அது தடுக்கப்பட்டு ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஓவர் முடிஞ்சிருச்சு. 12க்கு 1. 12 ரன் ஃபார் 1 லாஸ். 2 ஓவர் முடிவில் பவர் பிளே முடிஞ்சிருச்சுங்க. 12 ரன்ஸ் ஒரு பவர் 2 பவர் பிளே, 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்கார்பியன் 11 12 எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் இழந்திருக்காங்க. ஒவ்வொரு ஓவருக்கும் ஹட்டில் வேண்டாம் ப்ளீஸ். ஜென்வன் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க டைம் ஸ்பேஸ்க்கு போயிருங்க. ஸோ அடுத்த ஓவர் 3வது ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3வது ஓவர் போட வந்திருக்காரு ஜான்சன். ஆன் ஸ்ட்ரைக்ல பிரவீன் இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்ல மகி இருக்காரு. ஸோ எஸ், இப்போ கிளீன் பவுலுக்கு ஒரு போல்டுக்கான ஒரு அப்பீல் நோ, நம்ம அம்பையர் நோன்னு சொல்லிட்டாரு. ஸோ இது விக்கெட் கிடையாது. ஸோ சேம் பேட்ஸ்மேன் கண்டினியூஸ் த கேம். நல்ல ஒரு பாலுங்க ஆனா ஆக்சுவலி. ஸோ அடுத்த பந்து ஃப்ரம் ஜான்சன். ஸ்மூத்தான ஒரு ஸ்மாலான டாப். ஃபீல்டர்ஸ் கையில பால் போயிடுச்சு. அதுக்குள்ள ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க ஸ்கார்பியன் 11. நல்ல ஒரு பால் அண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ஃப்ரம் போத் ஆஃப் த டீம். அடுத்த பால் ஃப்ரம் ஜான்சன். நல்ல ஒரு ஸ்விங் ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஆனா அது போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா வைட் பால் கொடுத்துருக்காரு நம்ம அம்பையர் ஜி. நெக்ஸ்ட் பால். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஷன். அடிக்கிற காத்துக்கு ஸ்டெம்பு விழுந்துகிட்டே இருக்குங்க. நல்ல ஒரு காத்து. காஞ்சனா படத்துல வர்ற மாதிரியே ஒரு காத்து, அது மாதிரியே ஸ்டம்ப் அடிச்சிட்டு இருக்காங்க. விழுந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஸ்டம்ப் நிக்க வச்சாச்சு. அடுத்த பந்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆன் ஸ்ட்ரைக்ல மகி இருக்காரு. நல்ல ஒரு ஸ்விங்குங்க, நல்ல ஒரு ஸ்விங். ஆனா என்னன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு வைடு கொடுத்துருக்காங்க ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். திரும்ப ஒரு வைட். இல்லைங்க, நோ, நாட் அவுட்.
அம்பையர் தலையாட்டி நோன்னு சொல்லிட்டாரு. அடுத்த பந்து நல்ல ஒரு ட்ரைங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ட்ரை பண்ணாரு மகி. ஆனால் வந்து ஒரு டாட் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. நேர பால் போயிருச்சு. ஜான்சன் நல்ல ஒரு பால் கொடுத்துருக்காரு. மறுபடியும் ஸ்டம்பு சரி பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. பாவம் அந்த ஸ்டம்புக்கு விழுந்துக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள டீம்ஸ் வந்து டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளேயே. திரும்பவும் நிற்க வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓவர் முடியறதுக்குள்ளே நின்றோம். நெக்ஸ்ட் பால் ஜான்சன் டு மகி. வாவ், நல்ல ஒரு பாலுங்க, நல்ல வேகமா போச்சு. ஸ்ட்ரைக் ட்ரை பண்ணுறதுக்குள்ள போயிடுச்சுங்க அந்த பால். ஸோ அடுத்த பந்து ஃப்ரம் ஜான்சன். நேராக அடிச்சுட்டாருங்க, நேராக போயிடுச்சு. பவுலர் கிட்டே போச்சு, ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாரு. ஃபீல்டர் கிட்ட போச்சு. அதுக்குள்ள ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. நல்ல ஓவர் இது. ஒரு நல்ல ஒரு பால்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காரு ஜான்சன். ஓவர் முடிஞ்சிருச்சு. 3வது ஓவர். 16க்கு 1. வெறும் 4 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. 4 ரன் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஓவரில். நம்ம ஜெனுவின் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே ஒரு விக்கெட் தான் இழந்திருக்காங்க நம்ம ஸ்கார்பியன் 11. ஸோ நல்ல ஒரு கேம் தான். 2 டீமுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. டீம் ஹடில் கொஞ்சம் தவிர்க்கலாம் ஒவ்வொரு ஓவருக்கு நடுவில். டீம் கொஞ்சம் பாருங்க, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அம்பையர் நீங்கள் டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வந்து நமக்கு அதே 30 மினிட்ஸ் தான் ஒரு டீமுக்கு. ஸோ அடுத்த ஓவர் 4வது ஓவர் போட வந்திருக்காரு கேசவன். ஆன் ஸ்ட்ரைக்ல மகி இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்ல பிரவீன். ஃபர்ஸ்ட் பால் மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க, கையில போய் விழுமா? எஸ், ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸ்கார்பியன்ல ஒரு 2வது விக்கெட் எடுக்கிறாங்க ஜெனுவின் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு நல்ல விக்கெட், மகியோட விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு விக்கெட்டுங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமா உள்ள வந்துருங்க. பரத் உள்ள வராரு, நியூ பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் பரத் உள்ள வந்திருக்காரு. ஆன் ஸ்ட்ரைக்ல பரத் அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல பிரவீன் இருக்காரு. அண்ட் இந்த ஓவரை கண்டினியூ பண்றாரு கேசவன் as a bowler. Okay, the over continues. On strike Bharat. So the next ball ஒரு சில ஃபீல்டர் மாடிஃபிகேஷனுக்கு அப்புறமா நடந்துட்டு இருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் பால் ஸ்மூத்தான டேப்புங்க. ஸ்மூத்தாக ஒரு டேப் பண்ணியிருக்கு. ஒரு ரன் அவுட்டுக்கான ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆனால் இல்லை.
நல்ல ஒரு ரன் அவுட்டுக்கான ட்ரை. 3 ஃபீல்டர்ஸ்க்கு ஒரு பாலை சேஸ் பண்ணிட்டு போனாங்க. பட் ஆனால் ஒரு ரன் அவுட் கிடைக்கல. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. ஆன் ஸ்ட்ரைக்ல இப்போ பிரவீன் நிற்கிறாரு. நல்ல ஒரு பாலுங்க, வேகமாக மேலே போய் தட்டுச்சு. ஒரு பேட்டில் ட்ரை பண்ணவே இல்லை. ட்ரை பண்ணாரு, ஆனால் பேல் போகிறது மேலே போகிறதுக்குள்ள மேலே போயிடுச்சு. ஒரே ஒரு சிங்கிள். த நெக்ஸ்ட் ஒன் ஆன் ஸ்ட்ரைக் பரத். நல்லா உட்காந்து ட்ரை பண்ணாருங்க. ஆனால் நோ, சிங்கிளும் கிடைக்கல, ஒரு டாட் மட்டுமே. ஸ்கூப் பண்ணி மேலே தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஒரு பாலை பிடிச்சிட்டாங்க, அதுக்குள்ள அவங்க வந்து சிங்கிள் எடுத்திருக்காங்க. எஸ், சிங்கிள் மட்டுமே. ஸ்கூப் பண்ணி மேலே அடிச்சு அது கீழே வர்றதுக்குள்ள ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. த நெக்ஸ்ட் பால் ஆன் ஸ்ட்ரைக் பிரவீன்க்கு. நல்லா ட்ரை பண்ணிருக்காருங்க. ஃபீல்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க, பாலை பிடிக்க அதுக்குள்ள ஒன்று ஓடிட்டாங்க. ரெண்டாவதுக்கான ட்ரை 2 முடிஞ்சிருச்சு. மூணாவது போகுமா? இல்ல, ஓவர் முடிஞ்சிருச்சு. 2 ரன்னோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. 21க்கு 2. 4 ஓவர் முடிவில் 21 for 2. 4 ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. 21 ரன்னு, 2 விக்கெட் தான் வந்து ஸ்கார்பியன் 11 எடுத்திருக்காங்க, போயிருக்காங்க. ஜெனூன் ப்ராப்பர்ட்டிஸ் 21 ரன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ஹாஃப் இருக்கு அவங்க டார்கெட் ரீச் பண்ணுறதுக்காக. ஸ்கார்பியன் 11க்கு 56. ஆமாம், இப்போ வந்து வெறும் இப்போ 21 அடிச்சிருக்கீங்க. 55 வந்து நீங்கள் அடிச்சிருக்கீங்க. 56 அடிக்கணும். இன்னும் 35 அடிக்கணும். பிரேக் முடிஞ்சிருச்சுங்க, டைம் ஆயிடுச்சு. டைம் முடிஞ்சிருச்சு டீம், பிரேக் முடிஞ்சாச்சு. எஸ் டீம், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. இன்னும் 35 ரன்ஸ் டு கோ. 4 ஓவர் இருக்கு. 24 பால், 25 ரன், 35 ரன். டீம் எஸ்எஸ்கே டிசைட் பண்ணிட்டீங்களா? டீம் எஸ்எஸ்கே பேட்டிங் ஆர் பவுலிங் டிசைட் பண்ணியாச்சா? பேட்டிங் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, விஎன்பி பிரதர்ஸ் பவுலிங் ரெடி ஆகுங்க. எஸ்எஸ்கே வந்து பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க.
விஎன்பி பிரதர்ஸ் bowling ரெடி ஆகுங்க. bowling அண்ட் ஃபீல்டிங். மேட்ச் முடிஞ்ச உடனே எஸ்எஸ்கே அண்ட் விஎன்பி பிரதர்ஸ் உள்ளே இறங்குற மாதிரி ரெடி ஆகிடுங்க. இன்னும் 4 ஓவர் டைம் உங்களுக்கு இருக்கு. ஸோ எல்லா டிஸ்கஷன் நாங்கள் பண்ணிடுங்க. ஓகே, 5வது ஓவர் ஜான்சன். நல்ல ஒரு பாலுங்க, நல்ல வேகமா போயிருக்கு. பின்னாடி தெரிச்சிருச்சு, பின்னாடி போய் கையில போயிட்டு வந்துருச்சு. பேட்ஸ்மேன் பாலை பார்க்கறதுக்குள்ள போயிடுச்சு. ஸோ தி நெக்ஸ்ட் பால் அகைன் ஒரு டாட் பால்ங்க. சேம் நோட் இருக்காங்க. யா, சேம் பால். லாஸ்ட் வந்து ஒரு டாட்ல விட்டாங்க. இது வந்து ஒரு டாட் இல்லாம ஒரு சிங்கிள் மட்டுமே கொடுத்திருக்காங்க. லெக் பைஸ் முறையில் ஒரு ரன்கள். ஒரு நல்ல ஷாட்டால எட்ஜ் பட்டு போயிருக்கு. ஒரு பவுண்டரி தடுத்துட்டாங்க ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு பவுண்டரி தடுத்து ரன்ஸ் மட்டும் ரொம்ப மினிமலான ரன், ஒரு மினிமலான ரன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. 2 ரன் மட்டும் கொடுத்துருக்காங்க. பிரவீன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து ஆடிட்டு இருக்காருங்க. இந்த மேட்ச் நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு பவுண்டரிக்கான தேடல். சோ அடுத்த பந்து ஃப்ரம் ஜான்சன். சேவங்க, நல்ல ஒரு பாலுங்க, நல்ல ஒரு த்ரோ, நல்ல ஒரு டெலிவரி ஃப்ரம் ஜான்சன். அகைன் போட்டு ஒரு நல்ல டாட் பால் எடுத்திருக்காரு ஜான்சன். நெக்ஸ்ட் பால் ஃப்ரம் ஜான்சன். ஏறி அடிச்சிருக்காரு பால். அதே மாதிரி மேல ஏறி வந்தாரு. பட் ஆனா போல, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கு. அகைன் ஒரு டாட்ல மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அம்பையர் எந்த சிக்னலும் கொடுக்கல. சோ அம்பையர் எதுவும் கொடுக்கல. சோ இது இட் ரிமைன்ஸ் டாட். வாவ், சேம் நல்ல பாலுங்க. அகைன் ஒரு டாட் பால். ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. சோ ஸ்கோர் முக்கியமான ஓவர் போட்டு நல்லா போட்டுருக்காருங்க. இந்த ஓவர்ல ரன்னுக்கு பாத்தீங்கன்னா 24க்கு 2. ரெண்டு ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க இந்த ஓவர்ல. 3 ரன், வெறும் 3 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு ஓவர்ல. நல்ல ஒரு ஓவர் இது. ஸோ அடுத்து ஒரு நல்ல ஒரு ஓவர் கொடுத்துருந்தாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. 6வது ஓவர். 2 டீம் கிட்டயும் இருக்கு மேட்ச் இது. ஸோ யார் பக்கம் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். 6வது ஓவர் போட வந்திருக்காரு. ஐ திங்க் ஸோ. எஸ், குணா ப்ரோ, ஐ திங்க் ஸோ. 6வது ஓவரை வீச வந்திருக்காரு. கொஞ்சம் மேட்சை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த 6வது ஓவர் போட வந்திருக்காரு குணா ப்ரோ. ஆன் ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா பரத், நான் ஸ்ட்ரைக்ல வந்து பிரவீன். Three overs, 32 runs to win. ஸோ 6வது ஓவரின் முதல் பந்து from குணா ப்ரோ to பரத். நல்ல ஒரு பால். டாட் தான். டெட் பால். அங்க ஒரு நல்ல ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. பதிலுக்கு பதில். அடுத்த பந்து ரெடி ஆயிட்டார் குணா ப்ரோ. மேல தூக்கி வச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஒரு டபுள்கான வாய்ப்பா இல்ல, ஒரே ஒரு சிங்கிள் மட்டுமே. ஏன்னா வந்து ஒரு அழகா ஒரு 4ஓ இல்ல ஒரு பவுண்டரியோ இல்ல இன்னொரு ரன்னோ தடுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல இருந்து. ஒரே ஒரு சிங்கிள் மட்டுமே கொடுத்திருக்காங்க ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். ஷாட்டுக்கு தான் போறாங்க, ஆனா பால் பேட்ல பட மாட்டேங்குது சரியா. எட்ஜ் மூலமா தான் ஒரு ரன் வந்திருக்கு. சோ அடுத்த பந்து நல்லா வீசினாருங்க. ஆனா வைட் சைன், எஸ் வைட் கொடுத்திருக்காரு நம்ம அம்பையர். நல்ல ஒரு பால் இது, நல்ல ஒரு ஷாட் ட்ரை பண்ணாரு நம்ம பிரவீன். ஆனா வைட் தான் கிடைச்சிருக்கு. சோ அடுத்த பந்து
மேல தூக்கி அடிச்சிருக்காருங்க, மேல போயிருக்கா. பவுண்டரியா? நல்ல ஒரு Yes. கேட்ச்ங்க. நல்ல ஒரு கேட்ச், நல்ல ஒரு கேட்ச், ஒரு விக்கெட். அம்பையர் டிசிஷன் விக்கெட். ஒரு விக்கெட் கொடுத்துட்டாரு நம்ம அம்பையர் அம்பையர். விக்கெட்டுங்க இது, பிரவீனோட விக்கெட். எஸ், 6 ஓவர் வரைக்கும் ஸ்ட்ராங்கா நின்னு அடிச்சிருக்காரு நம்ம பிரவீன் ஸ்கார்பியன் 11க்காக. அடுத்த ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க ஸ்கார்பியன் 11ல இருந்து நம்ம டீம் ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாரு, மனோ உள்ள வராரு, நியூ பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஸ்கார்பியன் 11. நல்ல ஒரு விக்கெட், பெரிய விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். விக்ரம் சாப்பாடு வந்திருக்கு. ஓகே, நீங்க மேல டேபிள்ல வச்சு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிளேயர்ஸ் அங்க இருக்கிறவங்க சாப்பிடுறவங்க சாப்பிடலாம் மேட்ச் முடியறதுக்குள்ள. ஓகே, சோ அடுத்த பந்து ஃபார் மனோ ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஸ்பின்னிங், ஆனா ஒரு வைடு தான் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு பால் அது. ஒரு ஸ்வீப், ஆனா பேட்ல பால் பண்ணல, ஒரு டாட் பால் மட்டுமே. டாட் பால் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நல்ல கம்பேக் வைடுக்கு அப்புறம் இந்த பால். வாவ், நல்ல ஒரு டாட் பால் மட்டுமே. எஸ், அகைன் ஒரு டாட் பால் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். குணம் நல்லா போட்டுட்டு இருக்காருங்க இந்த ஓவரை. மிகப்பெரிய விக்கெட் வேற எடுத்தாரு. நெக்ஸ்ட் பால், நல்ல ஒரு ஸ்விங், நல்ல ஒரு ட்ரை. எஸ், அகைன் அதே மாதிரி ஒரு சிங்கிள்க்கு ட்ரை பண்ணாங்க, ஆனா அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஒரு டாட் பால்ல wow, same again, but that is a wide call. wide போட்டுருக்காரு. ஏன்னா இந்த ஓவர் டாட் பால் வந்திருக்கு, ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி வைடும் போட்டிருக்காரு. ஒரு எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே ஒரு 3 கிட்ட போட்டாருன்னு நினைக்கிறேன். மேல தூக்கி அடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் போதா இல்ல வந்து இல்ல மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 6ங்க. இந்த இடத்துல வந்து அடிக்க முடியல, இன்னைக்கு தான் போயிருக்கு. எஸ், இல்ல ரெண்டாவது 6 இது एक्चुअली அந்த இடத்துக்கு போனது இன்னைக்குங்களா? எஸ், காலையில ஒன்னு போயிடுச்சு, சேம் இதே மாதிரி எங்க யாரோ அடிச்சாங்க ரெண்டு டீம்ல. பட் ஒரு மேக்ஸிமம் கிடைச்சிருக்கு ஸ்கார்பியன் 11க்கு. ஓவரும் முடிஞ்சிருச்சு. வெயிட், 34 for 3, 34க்கு 3 விக்கெட். 22 ரன் தேவைப்படுதுங்க. 2 ஓவருக்கு 12 பாலுக்கு 22 ரன் அடிக்கணும் பேட்டிங் டீம். ஸ்கார்பியஸ் உடைய சேசிங்ல இன்னும் 22 ரன் தேவைப்படுது. எஸ், 34 அடிச்சிட்டாங்க ஸ்கார்பியன் 11. லாஸ்ட் ஒரு மேக்ஸிமம் வந்து டீமோட நல்ல ஒரு லிஃப்ட் அப் பண்ணிருக்கு டீமோட ஸ்கோரை. இன்னும் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலையும் இன்னும் வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு பிரஷரா போயிட்டு இருக்கு. எஸ், ஆனா வந்து ரெண்டு டீமுமே நல்லா கொஞ்சம் கூலா ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட கொண்டு போயிட்டு இருக்காங்க கேமை. ஸோ இந்த ஓவர் வந்து விக்ரம் போடுறதுக்கு வந்திருக்காரு, 7வது ஓவர். முக்கியமான ஓவருங்க, இந்த மேட்சோட முக்கியமான ஓவர் இது. 7வது ஓவர் தான் டிசைட் பண்ண போகுது மேட்ச் யார்கிட்ட. ஸோ மற்ற டீம்ல வெளியில இருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாம் வந்து லஞ்ச் இங்க இருக்கு ஸ்டேஜ் பக்கத்துல வந்து சாப்பிட்டுருங்க. டீம் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டுருங்க, இங்க ஸ்டேஜ் பக்கத்துல லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அடுத்த ஓவர் 7வது ஓவர் போட வந்திருக்காரு விக்ரம். ஸ்ட்ரைக் பண்றது பரத். ஸ்ட்ரைக்ல பரத், நான் ஸ்ட்ரைக் மனோ இருக்காங்க. 7வது ஓவரின் முதல் பந்து 2வது இன்னிங்ஸ்ல. ஒரு அதிரடி ஆட்டக்காரர் தான் பரத். என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. சீக்கிரங்க மேட்ச் நடத்துங்க. Fielding. டைம் டேக் பண்ணுங்க. எஸ், ஃபீல்டிங் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறமா முதல் பந்து 7வது ஓவரில் ஸ்டார்ட் ஆக போகுது. வாவ், நல்ல பால் போட்டிருக்காருங்க. ஒரு போல்கான ட்ரையா, ஒரு விக்கெட் இல்லையா? இல்ல, டாட் பால் மட்டுமே. எஸ், விக்கெட், ஐ மீன் அம்பையர் நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நோ விக்கெட், ஒன்லி டாட் பால் போட்டிருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு விக்ரம். வாவ், நல்ல ஒரு பால். எஸ், விக்கெட். ஒரு நல்ல ஒரு டைட்டான விக்கெட் எடுத்திருக்காங்க. போறாரு. எஸ், விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. பரத்தோட விக்கெட். ஸ்கார்பியன்ல இன்னொரு ஒன் ஆஃப் த இன்னொரு பெரிய விக்கெட் இது ஸ்கார்பியன் 11க்கு. ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க இன்னொரு விக்கெட்டை எடுத்துட்டாங்க. ஸ்கார்பியன் 11 அவங்களோட இன்னொரு முக்கியமான ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வராரு. 22 ரன் தேவைப்படுதுங்க 10 பாலுக்கு. 2 பேருக்கும் ஈக்குவலா. முரளி பேட்ஸ்மேன் நேம் முரளி. நியூ பேட்ஸ்மேன் முரளி உள்ள வராரு. ஆன் ஸ்ட்ரைக். இந்த ஓவர் விக்ரம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இன்னும் 2 எதுவும் கொடுக்கல. 2ம் டாட் பால் பிளஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஒரு வாழ்வா சாவா மேட்ச். எஸ், அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டிசைடர் மேட்ச் 2 டீமுக்குமே. வாவ், நல்ல ஒரு பால். ஆனா அது வைட் டிசிஷன் கொடுத்திருக்காரு அம்பையர். வைட் பால். அடுத்த பால் நல்ல ஒரு ட்ரை, நல்ல ஒரு டாப் பண்ணிருக்காங்க. ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்கணும். எஸ், ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான். ஏன்னா பால் போன பக்கம் ரொம்ப பக்கமா போயிருக்கு. அதனால ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு இந்த பால்ல இருந்து. வாவ், நல்ல ஒரு ஸ்கூப் ட்ரை. ஆனா டாட் பாலா விக்கெட்டா? நோ, ஒரு ரன் அவுட்டுக்கான ட்ரைங்க. ஆனா வந்து ஒரு சின்ன மிஸ்ல நேரா போய் அது ஒரு ரன் மட்டுமே. எஸ், லெக் பாய். இது ஒரு லெக் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அம்பையர். ஆல்சோ ஒரு சிங்கிள் மட்டுமே கொடுத்திருக்காங்க நம்ம ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். நல்ல ஒரு ஓவர் இது ஆக்சுவலி ஃபார் ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்த பந்து முரளி ஆன் ஸ்ட்ரைக். அடிச்சிட்டாருங்க, டேப் பண்ணிருக்காரு. ஆனா போயிட்டு இருக்கு. ஒரு ரன். எஸ், ஒரு ரன். இப்போ ரெண்டாவதுக்கான ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ரெண்டாவதுக்கான ட்ரை. நல்ல ரன்னிங். நல்ல ரெண்டாவதுக்கான ஒரு ட்ரை, ரன் அவுட்டுக்கான ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா ட்ரை கிடைக்கலங்க. கையில ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங். 2 இடத்துல 3 இடத்துல மிஸ் ஃபீல்டிங் ஆயிடுச்சு. நல்லா ஓடி இருக்காங்க. மேட்ச் நல்லா எடுத்துட்டு போறாங்க. ஈஸியா போயிட்டு இருக்கு மேட்ச். ஒரு 3 மிஸ் ஃபீல்டிங்க்கு அப்புறம் ஒரு 2 ரன் கொடுத்திருக்காங்க ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னும் கொஞ்சம் க்ரூஷியலா ரொம்ப பிரஷர் போயிட்டு இருக்கு. இப்ப பிரஷர் வந்து 2 டீமுக்கும் ஈக்குவலா இருக்கு. இந்த 2 ரன் விக்ரம் இந்த பால கரெக்ட்டா போடணுங்க. அவர் இந்த மேட்ச்ல இருக்கணும்னா. எஸ், கண்டிப்பா ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிச்சாகணும். அவங்க வந்து குவாலிஃபயர்ஸ்குள்ள போகணும் அப்படின்ற பட்சத்துல. ஸோ அடுத்த பால் எல்லாம் ரெடி ஆகிறாங்க. ஒரு சின்ன கஸ்டமைசேஷன் நடக்குது ஃபீல்டிங்ல. முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பாலுக்காக ரெடி ஆயாச்சு. அடிச்சிருக்காங்க நேரா. ஒரு சிங்கிள் மட்டுமே
நேரா போது ஃபீல்டர் இருக்காங்க ஒரு சின்ன காஸ்ட்லியான மிஸ்ஃபீல்ட் இருக்குமா பார்க்கணும். இது ஒவ்வொரு ரன்னும் முக்கியமான ரன்னுங்க இந்த மேட்ச்ல. எஸ் ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு. ஓவர் முடிச்சிருக்கு. ஒரு கடைசி பால் நல்லா போட்டாரு, ஆனா ரெண்டா மாறி இருக்கு ஃபீல்டர் தவறால. ஓகே, ஏழாவது முடிவில் 41 for 4, 41க்கு 4. கடைசி ஓவர்ல 6 பாலுக்கு 15 ரன் தேவைப்படுதுங்க பேட்டிங் டீமுக்கு. ஸ்கார்பியன்ஸால இது முடியும் கண்டிப்பா அடிக்க. 6 பால் 15. ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஓவர், கடைசி ஓவர். அண்ட் இது ரொம்ப ஈஸியான ஓவரும் கூட. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டானா ரெண்டு டீம்ல எந்த டீமும் ஜெயிக்கலாம். பட் ஆனால் அது எந்த டீம் ஒரே ஒரு 0.01% அதிகமான எஃபோர்ட் போட்டாங்க அப்படின்னா மட்டுமே ஜெயிச்சிடலாம். அது எந்த டீம் அப்படின்றது மட்டும் இந்த 6 ஓவர் முடிவில் பார்ப்போம். 15 ரன் 6 பால் மட்டுமே பேலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கடைசி ஓவர் டிசைடரோட கடைசி ஓவர் புவனேஸ்வரி ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ் 15 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 41. கடைசி ஓவரில் 15 ரன் தேவைப்படுது ஸ்கார்பியன்ஸ்க்கு. அதை டிஃபெண்ட் பண்ணணும்னா ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு நல்ல ஓவர் போடணும். எஸ், கண்டிப்பாக 15 உள்ள போட்டால் மட்டுமே ஜென்யூன் ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்து குவாலிஃபயருக்குள்ளே போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸ்கார்பியன் ஸோ கண்டிப்பாக அதுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ஸும் நமக்கு அதே நேரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் ஓவருங்க. இந்த ஓவரை போட வந்திருக்கிற நேம் வந்து சுஜய். எஸ், இந்த லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு சுஜய். அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறணும்னா இந்த 6 பாலை நல்லா போட்டாகணும். அவரு கையில தான் இந்த மேட்ச் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஓவர் இன் ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரம் சுஜய். நல்ல போயிருக்கு, ஃபீல்டர் இருக்காங்க. எஸ், கேட்ச் பிடிச்சாச்சு, சிங்கிள். எஸ், ஒரு ரன்னுக்கு வாய்ப்பு. அருமையான சரியான ரன் முக்கியமான நேரத்துல அவர் லாஸ்ட் பால் மிஸ் பண்ணாரு. நல்லா பிடிச்சு ரொம்ப முக்கியமான விக்கெட் கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் ஒரு சின்ன ஒரு மிஸ்கால்குலேஷன்னால அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க ஸ்கார்பியன் 11. கடைசி நேரத்துல that was a wise move actually for ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். ரொம்ப ஒரு வைஸான டெசிஷன். அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் வேகமா உள்ள வந்துருங்க ப்ளீஸ். இன்னும் 5 பால் பேலன்ஸ் இருக்கு. 5 பாலுக்கு 14 ரன் தேவைப்படுதுங்க. 2 ஷாட் தான். 2 ஷாட் அடிக்க முடியுமா பேட்ஸ்மேனால? எஸ், கண்டிப்பாக. அடுத்து உள்ள வர பேட்ஸ்மேன் கார்த்திக் ஆன் ஸ்ட்ரைக். கார்த்திக் வந்திருக்காரு ஃப்ரம் ஸ்கார்பியன் 11. அவர் இப்போ வந்து ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி தரதான் ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ தி நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஃபீல்டிங். ஜான்சன் அவர் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. இன்னொரு விக்கெட் கிடைச்சிருக்கு ஃபார் ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்கார்பியன் 11 இன்னொரு விக்கெட்டை இழந்திருக்காங்க. அடுத்து நேரா உள்ள வராரு நியூ பேட்ஸ்மேன் விமல். ஒரு ரன் ஓடி இருக்காங்க, 2வது ரன் ஓட முடியாம அவுட் ஆயிருக்காங்க. எஸ், நல்ல ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங்னு சொல்லலாம். கையில வந்து ஸ்லிப் ஆச்சு, பட் ஸ்டில் கையில பிடிச்சு பண்ணிருக்கீங்க ஜான்சன். எஸ், கையில பிடிச்சு திரும்ப வீட் ஸ்லிப் ஆனாலும் திரும்ப அதை எடுத்து ஒரு ரன் அவுட் கொடுத்திருக்காங்க டீம் ஜெனன் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு நல்ல ஒரு மேட்ச் இது. விமல் வந்திருக்காரு உள்ள, டீமோட கேப்டன். சுஜய் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இந்த ஓவரை. எஸ், அடுத்த பந்து ரெடியா இருக்காங்க. ஆன் ஸ்ட்ரைக்ல வந்து மனோ இருக்காரு. 4 பந்துகளுக்கு 13 ரன் தேவைப்படுது. இப்போ இவர் ஆல்ரெடி ஒரு 6 அடிச்சிருக்காரு. இவரால் கண்டிப்பா முடியும்னு நினைக்கிறேன்.
4 பால். வாவ், நல்ல ஒரு பால், நல்ல ஒரு பால். ஆனா வைட் சைன் கொடுத்திருக்காரு அம்பையர், வைடு கொடுத்திருக்காங்க. ஒரு வைடு கிடைச்சிருக்கு இந்த லாஸ்ட் பால்ல இருந்து. கையில போகுமா? ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. எஸ், சரியான கேட்ச் முடிச்சிருக்காரு. கிடைச்சிருக்கு ஜெனூன் ப்ராப்பர்ட்டீஸ். சரியான கேட்ச், ஒரு நல்ல ஹிட்டுங்க பால். இன்னொரு நல்ல ஒரு சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜெனூன் ப்ராப்பர்ட்டீஸ். இன்னும் ஒரு சில பந்துகளே பேலன்ஸ் இருக்கு. இந்த 3 பால் தான் இருக்கு. ஒரு ஃபுல் டாஸ் பால 6 அடிக்க ட்ரை பண்ணி கொடி ஏத்திருக்காரு. ரொம்ப ஷார்ட்டா வந்ததுனால வந்து அது கையில பட்டு ஃபீல்டிங் ஐ மீன் விக்கெட்டா போயிருச்சு. சோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க கொஞ்சம். சந்துரு உள்ள வராரு, நியூ பேட்ஸ்மேன் ஃபார் ஸ்கார்பியன் 11. ஒரு நல்ல விக்கெட் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காங்க நம்ம ஜெனூன் ப்ராப்பர்ட்டீஸ். ஸ்ரீதர், சாரி அவர் நேம் சந்துரு இல்ல, ஸ்ரீதர் உள்ள வராரு, நியூ பேட்ஸ்மேன் ஃபார் ஸ்கார்பியன் 11. 3 balls 12 runs to win. 2 ஷாட் தேவைப்படுது, ஒரு பெரிய ஷாட் தேவைப்படுது. of course ஒரு 2 மேக்ஸிமம் இல்ல 3 பவுண்டரிஸ் தேவைப்படுது. வா, ஒரு நல்ல ஒரு பாலுங்க, நல்ல ஒரு பால். நிக்க வச்சு ஓடி இருக்காரு தன்னோட டீமுக்காக. அவர் விக்கெட் மறுபடியும் ஒரு விக்கெட் கொடுத்திருக்காரு ஸ்ரீதர் ஃபார் ஸ்கார்பியன் 11. இன்னொரு விக்கெட் எடுத்திருக்காங்க ஜெனூன் ப்ராப்பர்ட்டீஸ். சோ இன்னும் 2 பால், 2 பாலுக்கு 12 ரன். 2 மேக்ஸிமம் தேவைப்படுதுங்க. இந்த 2 பால் 2 மேக்ஸிமம் அடிச்சா கூட நம்ம ஸ்கார்பியன் 11 இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. நேரா அடிச்சிருக்காருங்க, நேரா போகுது பால். ஆனா வந்து ஃபீல்டர் கையில போயிடுச்சு. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைச்சிருக்கு. எஸ், இன்னும் ஒரு பால் 11 ரன். ஜெனூன் ப்ராப்பர்ட்டீஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணிருக்காரு. எஸ், ஒரு நல்ல மேட்ச், சீரியஸ்லி நல்ல ஒரு சாய்ஸ். லாஸ்ட் பால்ல ஒரு சுஜய் சூஸ் பண்ணிருக்காங்க, நல்ல ஓவர் கொடுத்திருக்காரு சுஜய். பேக் டு பேக் விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு இந்த லாஸ்ட் ஓவர்ல. ரொம்ப ஒரு குரூஷியலான ஓவர். லாஸ்ட் பால் அவ்வளவுதாங்க, முடிஞ்சது. ஒரு டாட் பால் முடிச்சிருக்காங்க ஜெனூன் ப்ராப்பர்ட்டீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ், won the match. ஸ்கார்பியன் 11 ஹார்ட் லக் பட் ஸ்டில் ரொம்பவே ட்ரை பண்ணி நல்ல எஃபோர்ட் கொடுத்திருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் so much ஜெனூன் ப்ராப்பர்ட்டீஸ். ஒரு நல்ல ஒரு டீம் எஃபோர்ட்ங்க. ரொம்ப மினிமலான ஒரு டார்கெட்டா இருந்தாலும் அந்த டார்கெட்டை இந்த அளவுக்கு ஒரு 11 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்கீங்க. மார்னிங்லயும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 மோர் தென் ஹாஃப், கிட்டத்தட்ட 20க்கு மேல 55 இதே மாதிரி ஒரு ஸ்கோர்ல ஒரு 20 to 22 மட்டும்தான் எடுக்க வச்சு கிட்டத்தட்ட மோர் தென் 20க்கு மேல ரன்ஸ் வச்சு வின் பண்ணிருந்தீங்க. நல்ல ஒரு டீம் ஒர்க், நல்ல bowling அண்ட் ஃபீல்டிங் ஸ்ட்ராட்டஜியோட ஜெனூன் ப்ராப்பர்ட்டீஸ் இந்த மேட்சை வின் பண்ணி 2 மேட்ச் எஸ் கண்டினியூஸா இன்னைக்கு காலையில ஒண்ணு இப்போ லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டுருக்காருங்க. 15 ரன் இருக்கும்போது வெறும் 4 ரன் மட்டுமே கொடுத்திருக்காரு. எஸ், கண்டிப்பாக நல்ல ஒரு டீம்ல ஒவ்வொருத்தரும் கரெக்டான டைம்ல சூஸ் பண்ணி பவுலர்ஸ் இறக்கியிருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய இருந்தாலும் எந்த டைமுக்கு யாரை அனுப்பணும் அப்படின்றத பார்த்து கரெக்டா அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டீம் ஆக்சுவலி ரொம்பவே நல்ல ஒரு கேம் இது. ஃபைனலி ஜெனூன் ப்ராப்பர்ட்டீஸ் 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அடுத்த டீம் VNV Brothers vs SSK. SSK வந்து